வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம இதயத்தினுடைய இரத்த ஓட்டம் நம்ம உடம்புல எப்படி நடக்குது, அந்த இரத்த ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் என்ன விதமான இதய நோய்கள் மற்ற நோய்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் என்னுடைய நண்பர் ஒருவர் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அவர் காலில் ஒரு சர்ஜரி பண்ணி அவர் அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி தகவல் கேள்விப்பட்டு அவரை நம்ம போய் பார்க்கும்போது அவர் சொன்ன தகவல் தான் இந்த வீடியோவோட கண்டென்ட். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் அவர் ஒரு கோயிலுக்கு விரதம் இருந்து கால்களில் செருப்பணியாமல் அந்த கோயிலுக்கு யாத்திரை போயிருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே ஒரே நேரத்தில் ஒன்று கூடுறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடப்பதற்காக அவருக்கு 15 மணி நேரங்கள் ஆகிருக்கு. இந்த 15 மணி நேரங்களுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த விரதத்தையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு. வந்த உடனே அடுத்த நாள் அவர் கால் பயங்கரமாக வீங்கிக்குது. அவருடைய பாதத்தினுடைய மேல் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு காயம். உடனடியாக அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக் போகிறாரு. அந்த கிளினிக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சுகரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு வயது 55, அவர் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். அப்போ சுகர் கொஞ்சம் ஹை லெவலாக இருக்குது, அதனால் கால் வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனடியாக சுகரை குறைக்கிறதுக்கு உண்டான இன்சுலின் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த காலினுடைய மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காயத்திற்கு மருந்து போட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுறாங்க. பட் அடுத்த ஒரு சில நாட்களில் இன்னும் அந்த வீக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகி அவருக்கு அது வரைக்கும் அவர் ஒரு சுகர் பேஷண்ட்டுங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த புண்ணினால் ஏற்பட்ட வலியும் அந்த வீக்கத்தினால் ஏற்பட்ட வலியும் அவருக்கு தெரியல. ஆனால் வீக்கம் ஜாஸ்தி ஆகும்போது அவருக்கு என்ன ஆகுது, வலி ரொம்ப ஜாஸ்தியான உடனே அவர் ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறாங்க, அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே பார்க்கும்போது அவருடைய காலின் கீழே பாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் ஒன்று அவருடைய பாதத்தை துளைத்து ஏறக்குறைய 1 இன்ச் ஆழத்திற்கு அந்த புண்ணு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நோய் தொற்று ஏற்பட்டு பஸ் ஃபார்ம் ஆகி அது ரொம்ப ஒரு சிவியரான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. உடனடியாக மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த கிழிச்சு அங்கே ஒரு சர்ஜரி பண்ணி அந்த இடத்த பூரா க்ளீன் பண்ணி அந்த நோய் தொற்று இருந்த பகுதிகளை பூரா சுத்தமாக இது பண்ணி அகற்றிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த புண்ணை ஆறுறதுக்கு உண்டான அந்த மருந்துகள் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவரை நோயாளியாக அங்கே அனுமதிக்கிறாங்க. அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் புண்ணு ஆறுனதுக்கப்புறம் தொடையிலிருந்து ஒரு ஸ்கின், அதாவது அந்த தோலுடைய ஒரு பகுதி எடுத்து அந்த குழியை மூடி கிராஃப்டிங் பண்ணி மேற்கொண்டு அந்த பாதம் கீழே படும் பொழுது எந்த விதமான அந்த இது பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. அப்போது இந்த விஷயத்தை நாம் அதே அந்த ஆன்மீக தளத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட் இங்கே கோயம்புத்தூர் இருக்குது. அந்த ட்ரஸ்ட் நடத்துகிற ஒரு பள்ளியில் ட்ரஸ்டியாக இருக்கிறவர் என்னுடைய நண்பர். அவர் ஏறக்குறைய ஒரு 30-40 வருஷமாக அந்த கோயிலுக்கு ஒரு ரெகுலராக போயிட்டுருக்கிறவர். சமீப காலமாக ஒரு 3-4 வருஷமாக அவர் நான் போகிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னார். நான் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னா, டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவருடைய பாதத்துடைய அடிப்பகுதி அந்த ஸ்கின்னெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வெறுங்காலில் விரதம் இருந்து நடந்து போனீங்கன்னா உங்கள் காலில் ஏதாவது காயம் ஏற்பட்டால் அது நோய் தொற்று ஏற்பட்டு அது கடுமையான பாதிப்புக்குள்ளாக வேண்டி வரும். அப்படிங்கிறனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அவர் விரதம் இருந்து அந்த விரதத்தை அவர் இங்கே கோயம்புத்தூர்லேயே அந்த கோயிலில் அந்த விரதத்தை முடிச்சுக்கிறாரு. இதை பற்றி இன்னொரு பக்தர் ஒருத்தர்கிட்ட, எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பக்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அண்ணா இந்த மாதிரி நான் போன வாரம் போயிருந்தேன். அந்த நேரத்தில் இங்கே பேரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டிபாளையம் என்ற பகுதியிலிருந்து ஒரு 23 வயது பையன் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் அங்கேயே இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. அப்போது எனக்கு இவங்க 3 பேர் சொன்ன தகவல்கள், ஒன்று ஒருத்தர் டயபெட்டிக் பேஷண்ட்டு, அவர் காலில் 15 மணி நேரம் நின்றுருக்காரு, அதனால் காலினுடைய பாதத்தில் காயம் ஏற்பட்டிருக்கு, அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவருக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும், ஆனால் அவர் எந்த விதமான நோயினுடைய பாதிப்பு இல்லாதவர். மன்னிக்கவும், அவருக்கு அந்த இளைஞருக்கு 23 வயசு இளைஞர், அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருக்காரு. இதே அந்த நண்பர் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ட்ரஸ்டி, அவர் கூட இன்னொருத்தர் ட்ரஸ்டியாக இருக்கிறவர் பற்றி அவர் ஒரு தகவல் சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவரும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே காலகட்டத்தில் அவரும் போயிருக்காரு. அவருக்கு அவரும் இதே மாதிரி ஒரு 12-15 மணி நேரம் அங்கே நின்று இருந்திருக்கிறாரு. அவருக்கு இது வரைக்கும் எந்த விதமான நோய் இல்லை, ஆனால் வயது ஒரு 50-55 பக்கம் இருக்கும்.
அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு. ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டோன்னா உடனடியாக அவரை வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கேருந்து வேறு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி உடனடியாக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து இருதயத்தில் அடைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனடியாக ஸ்டண்ட் வச்சு சர்ஜரி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. அப்போ எனக்கு இந்த 3 விஷயத்துலையுமே ஒரு காமன் விஷயம், அதாவது வந்து 3க்கும் ஒரு பொதுவான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ 3 பேருமே வந்து ஏறக்குறைய 15 மணி நேரம் வந்து நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள். 1. 2வது வந்து கடுமையான நெரிசல் ஏற்பட்டிருக்குது. இதன் காரணமாக ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஒருத்தருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது, இன்னொருத்தருக்கு காலில் கடுமையான வீக்கம் ஏற்பட்டு காயம் ஏற்பட்டு அவருக்கு வந்து புண்ணாகி அது வந்து சுகர் காரணமாக அது வந்து தீவிரமாயிருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு என்ன இதில் வந்து கேள்வி என்ன வந்துச்சு அப்படின்னா, தொடர்ந்து வந்து ஒருவர் ஏதோ ஒரு வேலை நிமித்தம் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணமாக நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலோ அல்லது நின்று கொண்டிருந்தாலோ அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தப்போ பல மெடிக்கல் ஜேர்னல்ஸ்லாம் பார்த்தப்போ கிடைத்த தகவல்கள் வந்து மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல்கள். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிற விஷயம் தான், இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சமூக பார்வையோடு சமூக அக்கறையோடு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகளை வந்து நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுறீங்க. அதில் வாட்ஸ்அப்பில் போடுறதுக்கு பதிலாக அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் வந்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ வந்து போட்ட உடனே அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க. நம்ம நேற்றைய வீடியோவில் வந்து பார்க்குறப்ப இதயத்தினுடைய ரத்த ஓட்டத்தில் வந்து எப்படி அந்த ரத்த ஓட்டம் நடக்குது, எப்படி வந்து உடம்பு பூரா வந்து அந்த இதயம் வந்து தொடர்ந்து துடித்து ரத்தத்தை வந்து நம்ம கோடிக்கணக்கான செல்களுக்கு ரத்தத்தின் மூலமாக அந்த செல்கள் எரிந்து சக்தியை தருவதற்கு தேவையான குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் சப்ளை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோலையும் நம்ம அது சம்மந்தப்பட்ட படத்தை போட்டிருக்கிறோம். இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறது அசுத்த ரத்தம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற அதிகமுள்ள அசுத்த ரத்தம். சிகப்பு கலரில் இருக்கிறது வந்து ஆக்சிஜன் நிறைந்த கார்பன் டை ஆக்சைடு இல்லாத ஆக்சிஜன் நிறைந்த சுத்த ரத்தம். ஓகேங்களா? இப்போது இந்த இரத்த ஓட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இதயத்தினுடைய இடப்பக்கத்தினுடைய கீழறையிலிருந்து வெளியே வேகமாக பாய்கின்ற அந்த சுத்த ரத்தம் நேராக 3 பிரான்ச்சாக பிரியுதுன்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஒரு பிரான்ச் வந்து இதயத்துக்கே போயிடுது, அது வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு பிரான்ச் அப்படி இதயத்துக்கு சர்க்குலேட் ஆகிடுது, அது அங்கேயே நடக்கிற சர்க்குலேஷன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு பிரான்ச் என்ன ஆகுதுன்னா மேல் பக்கம் போகுது. இப்போ நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு உள்பட இந்த பூமியின் மேல் உள்ள எல்லா பொருள்களுமே பூமியினுடைய புவியீர்ப்பு விசை காரணமாக பூமியினுடைய மையப்பகுதியை நோக்கி இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் நம்ம பூமி மேலே நிற்க முடியுது, நடக்க முடியுது, ஸ்டேபிளாக இருக்க முடியுது. அந்த புவியீர்ப்பு விசை இல்லைன்னா நம்ம சந்திரனில் மிதக்கிற மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகேங்களா? அப்போது இந்த ஒரு பிரான்ச் வந்து மேலே தலை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் சுத்தமான ரத்தத்தை கொண்டு போகும்போது அந்த ரத்தத்தை வந்து பூமியினுடைய புவியீர்ப்பு விசை என்ன பண்ணுது, கீழ் நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறது. அந்த புவியீர்ப்பு விசையும் தாண்டி ஒரு ஹை ப்ரெஷரில் தான் வந்து அந்த ரத்தம் வந்து சுத்த ரத்தம் வந்து தலை வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு போய் மூளைக்கெல்லாம் சப்ளை ஆகிட்டு அங்கிருந்து திரும்ப அசுத்த ரத்தம் என்ன ஆகுது, அங்கிருந்து வந்து இதயத்தினுடைய வலது மேலறைக்கு வந்து சேர்ந்துருது. அப்போது மேலே போகும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு போகும், அங்கே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். கீழே வரும்போது எளிமையாக லோ ப்ரெஷராக இருந்தால் போதும், ஈஸியாக வந்து வலது பக்கத்தில் மேலறைக்கு அசுத்த ரத்தம் வந்து சேர்ந்துருது. அதே மாதிரி உடலினுடைய கீழ்பாகங்களுக்கு சப்ளை ஆகிற சுத்தரத்தம் வந்து கீழே இறங்கும் போது பாதம் வரைக்கும் லோ ப்ரெஷரில் வேகமாக இறங்கிடும். ஆனால் அந்த இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனாலும் அவ்வளோ ப்ரெஷர் தேவையில்லை, ஏன்னா கீழே இறங்குறது வேகமாக இறங்கிடும். பாதத்தில் சப்ளை பண்ணிவிட்டு திரும்ப அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து இந்த ப்ளூ கலரில் காமிக்கப்பட்டிருக்கிற இந்த அசுத்த ரத்தம் வந்து பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை மீறி மேலே வரணும், மேலே வந்து இதயத்தினுடைய வலது மேலறைக்கு வரணும். ஓகேங்களா? அப்போ அதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது. அந்த மேலறையிலிருந்து வலது மேலறையிலிருந்து அசுத்த ரத்தம் அங்கிருந்து நுரையீரலுக்கு வந்து அங்கே சுத்தமாகி திரும்ப அந்த சுத்தமான ரத்தம் வந்து இதயத்தினுடைய இடது மேலறைக்கு வர்றதில் எந்த சிரமமும் இல்லை, அது அங்கேயே நடக்கக்கூடிய ஒரு ரத்த ஓட்டம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ 2 இடத்துல என்ன ஆகுது, ஒன்று வந்து உடலினுடைய மேற்பகுதிக்கு சுத்த ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை மீறி மேலே செல்லணும். அதே மாதிரி கால்களிலிருந்து அசுத்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மேலே வரக்கூடிய இரத்த குழாய்கள் என்னாகும், அதுவும் வந்து பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை மீறி சிரமத்தோடு தான் மேலே வந்து சேரணும். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே சில ஏற்பாடுகள் இருக்குது, இந்த மாதிரி சிரமங்களை தவிர்க்கிறதுக்காக சில ஏற்பாடுகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ இதை பாருங்க, இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த பாதத்தில் வந்து பாதத்திலிருந்து மேல் பக்கம் வரக்கூடிய அந்த இடத்துல
இந்த காஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கெண்டைக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசைப்பகுதியில் அந்த ஸ்கெல்டல் மசில்ஸ் என்ன பண்ணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த குழாய், அசுத்த ரத்த குழாய்களை வந்து அழுத்தி அது என்ன பண்ணும், ரத்தம் வந்து மேலே போகிறதுக்கும் ஒரு ப்ரெஷரை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கெண்டைக்கால் பகுதியை வந்து ஒரு லிட்டில் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சிறிய இதயம் மாதிரியே அது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் டாக்டர் வந்து எல்லா இதுக்கு என்ன சொல்கிறாங்க, நான் வாக்கிங் போங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, வாக்கிங் போகும்போது காலில் உள்ள பகுதிகளுக்கு அந்த தசைகளுக்கெல்லாம் நல்லா வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை கிடைக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. குறிப்பாக வந்து கெண்டைக்கால் மசில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காஃப் மசில்ஸ் வந்து நல்லா சுருங்கி விரியக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஒரு எலாஸ்டிசிட்டியின் தன்மையை பெறுவதன் காரணமாக நம்ம சாதாரணமான நேரங்களில் அந்த தசை என்ன பண்ணும், சுருங்கி நல்லா அந்த ரத்தத்தை மேலே செலுத்துறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு நம்ம இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கு. அது போக இந்த ரத்தம் வந்து மேலே போகும்போது அது கீழே திரும்பி வராமல் இருக்கிறதுக்காக இந்த ரத்த குழாய்களில், இந்த காலில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த காலிலிருந்து மேலே செல்லக்கூடிய அந்த ரத்த குழாய்களில் நான் ரிட்டர்ன் வால்வு, அதாவது ரத்தம் திரும்பி வராத வகையில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வால்வு அமைப்புகள் இருக்கும். இந்த வால்வு வந்து ரத்தத்தை மேலே மட்டும் அனுமதிக்கும், கீழே அனுமதிக்காது. ஸோ இந்த சர்க்குலேஷன் வந்து இப்படியே நடந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டோ அல்லது ஒரு இடத்துல நின்றுட்டோ தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட வந்து சிரமம் தான் பட்டிருந்தாலும் உடம்பு வந்து என்ன ஆகும், ஜமாடிச்சுக்கும். இந்த நேரம் வந்து ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக நம்ம நின்று கொண்டு இருந்தோ அல்ல உட்காந்து கொண்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த தசைகளுக்கு மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் குறைஞ்சு அந்த தசைகளுடைய செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, புவியீர்ப்பு விசை காரணமாக மேலே செல்லக்கூடிய அந்த அசுத்த ரத்தத்தினுடைய வேகம் குறைந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அசுத்த ரத்தம் வந்து அந்த வால்வு வழியாக லீக் ஆகி கீழே இறங்கி நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாதிக்கு மேற்பட்ட ரத்தம் என்ன ஆகும் அப்படின்னா இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதியில் தேங்க ஆரம்பிக்கும். அப்படி தேங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வால்வெல்லாம் லூஸ் ஆகி லீக் ஆகி கம்ப்ளீட்டாக என்ன ஆகும், காலுக்கு பாதங்களுக்கு வரும்போது இப்போ ஒரு பலூனில் வந்து நீங்கள் வந்து நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், அந்த பலூன் வந்து அப்படியே பெருசாகும் போது லேசாக ஒரு சின்னதாக அந்த இடத்துல அப்படி ஒரு நகத்தை கூட வச்சு அப்படின்னீங்கன்னா அந்த பலூன் ஓட்டையாயிடும். அந்த மாதிரி தான் இந்த பாதத்தில் அதிகமான ரத்தம் தேங்கும் பொழுது அந்த பாதத்தினுடைய அந்த தோள்கள் எல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகி பெருசாக ஒரு பலூன் மாதிரி ஆகி அந்த இடத்துல ஏதாவது கல்லோ அல்லது முள்ளோ படும்போது அந்த இடத்துல காயம் ஏற்படுகிறது. அதுதான் நான் வந்து முதல்ல சொன்னேன் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நடந்திருக்குது. ஓகேங்களா? சரி, எப்படி மூச்சு திணறல் ஏற்படும், எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னா, இந்த மேலே போகிற ரத்தம் வந்து அளவு குறைஞ்சிருச்சு. அளவு குறையும் போது என்ன ஆகும்னா, ஹார்ட்டில் வந்து இதயத்தினுடைய வலது பக்கம் மேலறைக்கு வந்து சேரக்கூடிய அசுத்த ரத்தத்தினுடைய அளவு குறைகிறது. அப்போ அங்கே அளவு குறைஞ்சதுன்னா அதிலிருந்து கீழறைக்கு வந்து கீழறையிலிருந்து அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்படுவதற்காக நுரையீரலுக்கு போகணும். அப்போ நுரையீரலுக்கு போகக்கூடிய ரத்தத்தினுடைய அளவும் குறையுது. அப்போ அங்கே நுரையீரலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட சுத்தமான ரத்தம் வர்ற அளவு குறையுது. அப்போ அந்த சுத்தமான ரத்தம் வந்து இதயத்தினுடைய இடப்பகுதி மேலறைக்கு வரும்போது அங்கேயும் ரத்தம் வந்து குறையுது. அப்போ அங்கிருந்து கீழறைக்கு வரக்கூடிய ரத்தமும் குறையுது. அப்போ கீழறையிலிருந்து திரும்ப வெளியே வரும்போது என்ன ஆகும், உடம்புடைய மேல் பகுதிக்கு செல்லக்கூடிய மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தமும் குறைகிறது. கீழ்ப்பகுதிக்கு கொஞ்சம் அந்த புவியீர்ப்பு விசை இருக்கிறனால கீழ்ப்பகுதிக்கு ஈஸியாக சுத்த ரத்தம் வந்துடும். ஆனால் மேல் பகுதிக்கு போகக்கூடிய அந்த ரத்தம் குறையிறனால மூளைக்கு போகக்கூடிய ரத்த சப்ளை குறைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா, மூளையினுடைய நியூரான்கள் என்ன ஆகும், சோர்வடைந்து நேரம் ஆக 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 என்ன ஆகும்னா, அந்த ஆக்சிஜன் குறைவு காரணமாக குளுக்கோஸ் அதுக்கு தேவையான சக்தி குறைவு காரணமாக மூளை சோர்வடைந்து மயக்கம், தலை சுற்றல் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக வர ஆரம்பிச்சிடும். இது ஒன்று. அதற்கடுத்து என்ன ஆகும்னா, இந்த ரத்த ஓட்டம் குறைஞ்ச உடனேயே இதயத்தினுடைய அந்த துடிக்கிற வேகம் குறைந்து ப்ரெஷர் குறைஞ்சு என்ன ஆகும், மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்தினுடைய அளவு அல்லது அதனுடைய வேகம் ரொம்ப கம்மியாகி இன்னும் மூளைக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த ரத்தம் வந்து அதிகமாக இங்கே தேங்கி அதனால் வந்து இதனுடைய அந்த ரத்த குழாய்களில் வந்து ஏற்படக்கூடிய ப்ரெஷர் குறையும் போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல அந்த இரத்த குழாய்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு என்ன ஆகும், இப்போ ஒரு குழாயில் வந்து போயிட்டுருக்கிற அளவு போயிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அது அந்த அளவு குறையும் போது என்ன ஆகும், அந்த இடத்துல அதனுடைய அந்த விட்டு அந்த உள்ள விட்டம் குறைந்து என்ன ஆகும், அது அப்படியே ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ அதனால தான் வந்து இது ஹார்ட் அட்டாக் மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட இதற்காக நீண்ட நேரம் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது நின்று கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமானால் இதய நோய் உள்ளவர்கள், வயதானவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா,
அந்த நிகழ்வை வந்து முடிந்த அளவு தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி இல்லை கம்பல்சரியாக அந்த இடத்திற்கு போய் தான் தீர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காலில் சிங்கிள் ஸ்டாண்டிங் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலை வந்து நல்லா ஊண்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற யார் மேலேயாவது தோல் மேலே ஒரு கை இது பண்ணிட்டோ, அல்லது ஒரு காலை லேசாக அதனுடைய ஒரு காலுடைய முன் டோன்னு சொல்லக்கூடிய முன்பாதத்தை நல்லா ஊன்றி பின்பாதத்தை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அந்த கெண்டைக்கால் மசிலை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஒரு காலை வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன பண்ணணும், மேலே அப்படி அந்த மாதிரி அந்த ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், அந்த காலை கீழே ஊனிட்டு அடுத்த காலை அதே மாதிரி தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணி அந்த 15 மணி நேரம் கான்சியஸாக நம்ம எவ்வளவு நேரம் நிற்கிறோமோ அவ்வளவு நேரம் ரொம்ப கான்சியஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கால் மாற்றி ஒரு காலுக்கு காலை தூக்கியோ அல்லது முடிஞ்சளோ கீழே வச்சுட்டோ அந்த கால்களை வந்து கெண்டைக்கால் அசைகிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெச்சிங் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த பாதிப்பிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி ரொம்ப நேரம் நிற்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சுகருடைய அளவும் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த வைராக்கிய சிந்தனையோடு வந்து கம்பல்சரியாக நான் இது செஞ்சு தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம வந்து லட்சக்கணக்கான பேர் வர இடத்துல நம்ம ஒரு 3 எபிசோடு மட்டுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறனால நம்ம வந்து இதை வந்து நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுறோம். ஆனால் பொதுவாக நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். நிறைய பேர் வந்து இளைஞர்கள் கொஞ்சம் வயது குறைவானவங்க, இது வந்து ஒவ்வொரு வயதுக்கு தக்கவாறு ஒவ்வொரு உடம்புக்கு தக்கவாறு இந்த விளைவுகள் ஏற்படும். சிலருக்கு உடனே தெரிய வரும், சிலருக்கு நாள்பட தெரிய வரும், அல்லது சிலருக்கு கீழே அந்த நார்மல் பொசிஷனுக்கு வந்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த உடம்பு தன்னைத்தானே வந்து ரெக்யூப் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர்களுக்கு எங்கே வந்து உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ உட்காரும்போது அந்த கையை வந்து பின்புறத்தில் நல்லா ரிலாக்ஸாக பின்னால் ஊனிட்டு கால்களை வந்து பூமியை விட கொஞ்சம் உயரமான இடத்தில் வைக்கிற மாதிரி ஒரு பொசிஷன், சாதாரண ஹைட்டிலிருந்து கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுக்கிட்டாலும் அந்த ரத்தம் என்னாகும், ரிவர்ஸ் ஆகி கொஞ்சம் ஹார்ட்டுக்கு நிறையா ரத்த ஓட்டங்கள் ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணணும். அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.